செய்துட்டு உடனடியாக தௌபா செய்வோம். அப்படி செய்யக்கூடிய அல்லாஹ் உடனே மன்னிச்சிடறான் என்று அல்லாஹ் வாழ்ந்துள்ளார். எதுவும் கூட நீங்க கரீபிங்கிறாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான்னா, பாவம் செய்து விடுவார்கள், செய்து விட்டு எதுவும் கூட நீங்க கரீபி உடனடியாக அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுருவோம். அதை வந்து பெண்டிங் வைக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? பெண்டிங் வைக்க மாட்டாங்க. சரி அப்படி கேட்டுக்கலாம், எல்லாம் சேர்த்து வச்சு ஒன்னா ரமதான்ல கேட்டுக்கலாம், இல்லை லேத்து வந்து ஒன்றா வச்சு கேட்டுக்கலாம், அப்படி இருக்க மாட்டாங்க. பாவம் நிகழ்ந்து விட்டால் உடனடியாக அல்லாஹ் தௌபா செய்வோம். அப்படி செய்பவர்களுக்கு அல்லாஹ் ரொம்ப பிடிக்குவாங்க, அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தௌபா செய்யாமல் மரணித்து விட்டால் அதை விட கை செய்த வேறதே இல்லை. அப்ப எப்ப நம்ம மூத்து வரும், இவன் யாராலும் கண்டுபிடி சொல்ல முடியாது. அப்ப எப்ப வேணாலும் வரலாம். அதனால எப்பயுமே என்ன செய்யணும், தயாரா இருக்கணும். அதனால எப்பயுமே தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றோம். எப்பயுமே அல்லாட்ட தௌபாவை தாமதப்படுத்தக்கூடாது. ஹதீஸ்ல வந்து ஒரு அடியான் பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னா அந்த பாவத்தை அல்லாஹ் உடனடியாக எழுதுறது இல்லையா? அல்லாஹ் ரஹ்மத்து பாருங்க, பாவத்தை உடனடியா நன்மை செஞ்ச நன்மை உடனே எழுதிடுறாங்க. நன்மை செஞ்சா அந்த நன்மையை உடனே எழுதிடுறான். அதை எழுதுறது மட்டும் இல்லாம 1க்கு 10 அல்லாஹ் கொடுத்துறான். ஹதீஸ்ல அந்த நீண்ட ஹதீஸ் அது எப்படி வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அடியான் நன்மை செய்ய நினைக்கிறான், நன்மை செய்ய நாடுகிறான். என்ன பண்ணிக்கலாம்? ஒரு அடியான் நன்மை செய்ய நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த நன்மையை செய்ய முடியல, நான் செய்யாம விட்டான். உதாரணத்துக்கு நீங்க தஹஜ்ஜுத் தொழுகணும் என்று நீங்க ஆசைப்பட்டீங்க, நினைச்சீங்க, நாட்டீங்க. ஆனா காலையில ஏதோ வேலை வந்துச்சு, தொழுவாங்க போயிட்டீங்க, தொழுது தூக்கிட்டீங்க, ஏதாவது செஞ்சீங்க. நீங்க நாடியதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு நன்மை கொடுத்துறான். நீங்க நன்மை செய்யணும்னு நினைச்சேங்க, அதுக்கே ஒரு நன்மை கொடுத்துட்டேன், ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுத்துட்டான். அடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், நீ அந்த நன்மையை செஞ்சுட்ட, அந்த நன்மையை செஞ்சுட்ட. அப்ப அல்லாஹ் 1க்கு 10 அல்லாஹ் இருக்கிறான், 1க்கு 10 கொடுக்கணும். ஒரு நன்மைக்கு 10 நன்மை. சாதாரண காலத்துல ரமலான்ல 1க்கு 70 கொடுக்குறோம். ரமலான் என்னப்பா 1க்கு 70 அல்லாஹ் கொடுக்குறோம். அதே நேரத்திலே ஒரு அடியான் பாவம் செய்ய நினைச்சான், நல்லா கவனிக்க தம்பி, அல்லாஹ்வோட ரஹ்மத்தை பாருங்க. அல்லாஹ் ஒரு அடியான் பாவம் செய்ய நினைச்சான், எஜமானே அடுத்தவங்கள பாவம் செய்ய நினைச்சா, எஜமானே நினைச்சிட்டு அந்த பாவத்தை செய்யாம விட்டான். அந்த பாவத்தை செய்யாம விட்டான். நீ செய்யாம விட்டதுக்காண்டி அல்லாஹ் ஒரு நன்மை கொடுத்துறான். பாவம் செய்யணும்னு நினைச்சா நினைச்சிட்டு பாவம் செய்யாம விட்டல, செய்யல, அப்போ போ இந்த நன்மை வச்சுக்காது பாருமா. பாவம் செய்யாததுக்கும் நன்மை கொடுக்குறான். சல்மான் கான் நினைச்சாரு, நீ சாயந்தரம் வண்டி எடுத்துட்டு அப்படியே வெளியே போய் அப்படி 4 பேரை பார்த்துட்டு அதுக்காக குளிர்ச்சியா வரலாம் அப்படின்னு பிளான் போட்டார். இப்போ திடீர்னு அசர் தொழும்போது மனசுக்கு கலந்து வந்துச்சு. அப்புறம் அசர் தொழுட்டு செலவா தொழும்போது திடீர்னு மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? எத்த சொன்னாங்க தொழில் பாவம்னு சொன்னாங்க, நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எத்த மாத்திக்கிட்ட. நீ எத்த என்னாச்சு? செய்யணும்னு நாட்டம் வந்துச்சு, ஆனா செய்யல. நீ செய்யல பத்தி அதுக்கான என்ன தனியாக நம்ம கொடுக்குறோம். நாடின்னு செய்யல, ஒரு நஷ்டம் கட்டுப்படுத்திக்கல. பாவம் செய்ய நாடி பாவம் செய்யாவிட்டால் அதுக்கு நன்மை எல்லாம் கொடுக்குறோம். சரி ஒரு அப்படி நாடி நாடுனா செஞ்சுட்டான், கடைசியா செஞ்சுட்டாலும் அல்லாவுக்காலா சாத்திர அதிசயம் எப்படி வருதுன்னா கொஞ்ச நேரம் நல்லா வெயிட் பண்றான். சரி அவன் செஞ்சுட்டான், உடனே தௌபா செஞ்சுருவாரு, கிடையாது ஏன் திரும்பிடுவாய் நோக்கம், திரும்பி தௌபா. ஏன்னா நம்முடைய ஹல்கையார் மகளு படைச்ச அல்லாவுக்காலா நம்முடைய ஹில்கத்தையும் பாவம் செய்யக்கூடிய இயல்புல உள்ளதானே. அதனால அல்லாவுக்காலா ஒரு ஒரு என்ன செய்யற அல்லாத்தாலா ஒரு டைம் கொடுக்குறாங்க. அது சாத்திர ஹதீஸ் எவ்வளவு நேரம்லாம் வரல, 20 நிமிஷம், இத்தனை செகண்ட், இத்தனை மணி நேரம் அப்படிலாம் இல்லை, வெயிட் பண்றான். ஒரு குறிப்பிட்ட நேரம் வெயிட் பண்றான். ஒரு குறிப்பிட்ட நேரம், அது என்ன குறிப்புங்கிறது தான் ஹதீஸ்ல வரல. எவ்வளவு குறிப்பிட்ட நேரம், எத்தனை மணி நேரம் அப்படிங்கிறது வரல. ஒரு குறிப்பிட்ட நேரம் எல்லாம் வெயிட் பண்றான். இந்த அடியான் திருப்பிட்டு வந்துடுறானா, திருப்பி எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறானா அப்படின்னு நல்லா பார்த்துட்டே இருக்காங்க. அல்லாஹ் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவன் மன்னிப்பு கேட்டு விட்டால் அல்லாஹ் மன்னிச்சிடறாங்க. அந்த பாவத்தை எழுதுறதே இல்லையா அல்லாஹ்.
அட்டவணையில் எழுதி அடிக்கிறது போல எழுதுறதே இல்லையா? அந்த பாவம் செஞ்சத எழுத வேணாம், கொஞ்ச நேரம் இருங்க கொஞ்சம் இருப்பா பேர் எழுதிட்டு இருக்காரு நல்ல நண்பன் பை யாராவது லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டாக வர்றாரு, லேட்டாக வரமா இன்னும் வரல உடனே அவர் பேர் எழுதிருக்கா ஃபைல் போட்டுக்கலான்னு இருப்பா கொஞ்ச நேரம் இல்லை இல்லை 10 நிமிஷம் ஆச்சு லேட் ஆச்சு எழுதி இனி வந்துடுவார்ல வந்து ரெண்டு தான் வந்துடுவாங்கல்ல கொஞ்ச நேரம் குறை ஏன் அவசரம் அப்படிங்கிற அல்லாத வெயிட் பண்ண சொல்கிறோம். வழக்குமார்கள் உதாரணம் காத்திட்டு உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் வரது இந்த பாவம் செய்யணும் அப்படின்னு பாவம் செஞ்சு யாரெல்லாம் இந்த பாவம் செஞ்சுட்டான் இன்னொரு வந்து போய் சொல்லிட்டாரு எழுதிட்டாங்க வழக்கு எழுத போகிறான் இருப்பா டக்குன்னு எழுதுறேன் சொல்லுவாரு உடனே எழுதிடுவாரு மன்னிப்பு கேட்டுவாரு எப்படியாவது மன்னிச்சிருவாங்க உடுப்பா இருப்பா எழுதாரு அப்ப அல்லாஹ்வுத்தால நம்ம பாவத்தை பட்டோட ஏறவே எல்லாம் பாதுகாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படி பாதுகாக்கிறாங்க. எப்படிலாம் அல்லாஹ் நமக்கு சாராக்கு பண்ணி எப்படிலாம் மன்னிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்மளை எப்படியாவது மன்னிச்சு விட்டுறணும்னு அல்லாஹ் ஆசை, அவ்வளவு பேராசை. எப்படியாவது நம்மளை எல்லாம் கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்த்தணும் அல்லாஹ் ஆசை. நமக்கு ஆசை இல்லை சொர்க்கத்துக்கு போறது. நமக்கு ஆசை இருக்கா சொர்க்கத்துக்கு போறது? சொர்க்கத்துக்கு போன நாம் ஆசைப்படுறோம், அல்லாஹ் ஆசைப்படுறோம். இந்த அடியாரை எப்படியாவது சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அப்ப என்ன எப்படியாவது அல்லாஹ் இந்த மனிதனை மன்னித்தே விட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு பேராசை. அடியார்கள் யாருமே நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் பேராசை சொல்றாங்க. இன்னும் ரப்பக லபில் மிர்சாத் நல்லா பொருளை சொல்றான். அல்லாஹ் அந்த அடியாரை கண்காணிச்சுட்டே இருக்கிறான். அது விளக்கம் ஒரு பேர் இருக்கும். ரப்பக லபில் மிர்சாத்னா அல்லாஹ் கண்காணிச்சுட்டு கேமரா கண்காணிக்கிற மாதிரி கண்காணிச்சு கேமரா ஓடிட்டே இருக்கு. கண்காணிச்சே இருக்கலாமா? கண்காணிக்கிறது இல்லை. ஆமாம், யாராவது அடிக்கணும்னாலும் கேமரா எங்கே இல்லாத என்னவோ பார்த்து அங்கே போய் அடிறா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு எக்ஸ்ட்ரா வெளிப்பாய் கை பிடிச்சி இழுத்துட்டு போய் கேமரா இல்லத்தில் இல்லைன்னு பார்த்து அங்கே வச்சு அடிக்கிறதா அப்படி இருக்கும். கேமரா மாதிரி எல்லாம் கண்காணிச்சுட்டே இருக்கணும். என்னடா தப்பு செய்யலாம், என்ன பிடிக்கலாம், என்ன அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அடைஞ்சிட்டே இருக்கான். கண்காணிச்சுட்டே இருக்கானா? இருக்கானா இல்லையா? இது கண்காணிக்கிறான். என்ன பாவம் செய்யலாம், என்ன தண்டனை கொடுக்கலாம், எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்காணிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னு குரான்ல லபில் மிர்சாத் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. லபில் மிர்சாத்னா அல்ல நாம கண்காணிக்கிற மாதிரி எல்லாம் கண்காணிக்கலாமா? நாம என்ன கண்காணிப்போம்? உங்களை ஒரு பொறுப்புல போட்டோம், என்ன கண்காணிப்பீங்க? நீங்க யாராவது தப்பு பண்றா கண்காணிப்பீங்க. யாராவது யார் தப்பு பண்றா, யார் வந்து சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க என்ன மனுஷன், இதுதான் நம்மளுடைய கண்காணிப்பு. அல்லாவுடைய கண்காணிப்பு தெரியுங்களா? அல்ல கவனிங்க, நீ கவனிக்குமா? அல்லாஹ் நம்ம கண்காணிக்கிறான். என்ன கண்காணிக்கிறான் தெரியுமா? இவன் பாவமே உருவானவன். இந்த பாவமே உருவான ஏதாவது நல்ல செயல் வந்துறாரா, அதை வச்சு எல்லாத்தையும் மனுஷன் நானு இந்த ஆயிரக்கணக்கான பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான். அதுல ஒண்ணு ஏதாவது நல்ல செஞ்சிட மாட்டானா இடையில? இந்த ஒன்றை சாக்கா வச்சு மத்திய சேர்த்து படிச்சிருக்கிறது என்று எல்லாம் கண்காணிக்கிறான். நாம என்ன பாவம் செய்யறோம் நல்லா கண்காணிக்கல, ஏதாவது நன்மை செய்ய மாட்டோமான்னு கண்காணிக்கிறான். பார்த்துட்டே இருக்கான். சேர்ந்து எப்படியாக உருப்பட வைக்கிறது கூட ஒரு செஞ்சாலும் டக்குனு என்று அல்ல ஆசைப்படுறான். எவ்வளவு ஆசைப்படுறாங்க அல்லாவுடைய எல்லா அடியார்கள் பாசம் இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றது? இந்த அடியார்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பாசம். ஒரு அடியாரை அல்லாஹ் நேசிக்கிறான். நாம் அல்லாஹ் நேசிக்கிறோம் சொல்லி அல்லாஹ் நேசிக்கிறான். காரூன் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வழியாளனே வந்தான். அல்லாஹ் மிகப்பெரிய செல்வங்கள் அல்லாஹ் கொடுத்தான். 700 ஒட்டகைகள்ல 70 ஒட்டகை 700 குரான்ல வருது. 700 70 அப்பா நிச்சயம் இருக்காங்க.
700 ஒட்டகைகள் இல்லை, அவனுடைய கஜானாவுடைய சாவிகள் மட்டும் போகும். கஜான சாவி மட்டும் 700 ஒட்டகத்தில் போகும். அப்போ அவனுக்கு எவ்வளோ செல்வம் எல்லாம் கொடுத்தான் பாருங்க. அவ்வளோ செல்வங்கள் எல்லாம் கொடுத்தான். எல்லாம் நன்றி மறந்தான். எல்லாம் ஜக்காத் கொடுக்க சொல்லி கேட்டான், கேட்கல. அல்லாஹ் வணக்கத்தில் சிறுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டான். நான் சம்பாதிச்சது எனக்கு எதுக்கு நான் எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ சொல்லி பார்த்தான். எப்படி கவனிப்பா, எப்படி கவனிக்க, எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. எவ்வளோ டீ குடிக்கலையா? அட்டா நம்மள அட்டா டீ குடிக்கலையா? குடிச்சிக்கலையா? எவ்வளோ டீ குடிக்கணும். அவங்க என்ன செஞ்சாங்க? கவனிப்பா, என்ன செஞ்சாங்க? ஏன்னா சம்பாதிச்சது என்னதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, ஏற்கனவே உள்ளே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நபி சொன்னாங்க, இவன் வந்து மற்றவங்களுக்கு படிப்படியாக இருக்கும், இவன் அழிச்சு, இவன் என்ன செய்யறான், எல்லாமே என்னது திமுக அடையிறாங்க. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்கிறான். அதனால இவன் அழிச்சிடுறப்பே அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டான். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அந்த உரிமை கொடுத்தான். நீங்க என்னென்னாலும் செய்யுங்கன்ட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. கோடி பாசனபடி யார மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை செய்ய சொல்லி சொன்னாங்க? அவன் பேர் என்ன? ஹாரூன். இல்ல கவனிக்கிற எனக்கு கேள்வி கேட்கிறேன். ஹாரூன இல்ல பெரிய செல்வத்தை கொடுத்துருந்தா அவன் நன்றி மறந்துட்டான். அல்லாஹ் அவனை அடிக்க சொல்லிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு கொடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரம் போனான். அவன் நின்று வெறும் பேசிக்கிட்டு இருந்தான். அப்ப பூமியை பார்த்து உத்தரவு போட்டான். பூமியே அவனை குடிச்சு உள்ள கூடிட்டான். ஒரு இடத்துல எல்லை மீறி மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலே இட்டு கட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் இதுதான் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்த முயற்சி செஞ்சான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் வந்துருச்சு. அப்ப அல்லாஹ் உத்தரவு கேட்டாங்க. அல்லாஹ் நீங்க என்னெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? பூமியை குடிக்கிட்டாங்க. அவனை குடிக்கணுன்னே பூமி அப்படியே அவனை உள்ள இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சுமா? அவனை உள்ள இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பூமி கடிக்க போறான். பூமி அப்படியே உள்ள உறிஞ்சுது. அவன் பூமி அப்படி உள்ள உறிஞ்சுது. இவ்வளவு தூரம் போயிடுச்சு. இப்ப அல்லாஹ் அதான் பார்த்துட்டான்னா இதுவே பேசாம அதான் பார்க்குற வரைக்கும் தான் மனுஷனுக்கு என்ன வரும்? தைரியம் இருக்கும். அதான் பார்த்த பிறகு என்ன பண்ணிட்டான்? பயம் வந்துச்சு. கத்தா மூசா மூசா உடனும் மூசா உடனும் மூசா கெஞ்சான். சைத்தான் என்னையே நீ மாடியோட பார்த்த, என்னையே நீ இட்டுக்கட்ட பார்த்த, முடிவேட உடனே குடிக்கிட்டான் பூமியை. அப்படின்னா குடிச்சோடனே அப்படி கொஞ்சமா உங்களுக்கு இங்கே வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் இங்கே வயிறு வரைக்கும் வந்துச்சு, நெஞ்சு வரைக்கும். கத்துறான் கத்தி போனான். மூசா உடனும் மூசா பேசி விட்டுன்னு யாரை காப்பாற்றி இனிமேல் வாழ்ந்தாலும் செய்ய மாட்டேன், நல்லா திருந்தி வாழ்றேன், எவ்வளோ சொல்லி பார்த்தான். குடிச்சா அப்படியே பூமி கடியில் போயிட்டான். அப்படியே என்ன எப்படி அஸ்கர் என்ன ஆயிட்டான்? பூமி கடியில் போயிட்டான். யாருப்பா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமா? உள்ள போய் பூமி செஞ்சுட்டான். முடிச்சா கபூலாக்கிட்டான். உயிரோட என்ன செஞ்சாங்க? கபூலாக்கிட்டான். அது மட்டும் இல்ல, அவனை மட்டும் இல்ல, அவனுடைய சொத்துக்கள், அவன் வச்சிருந்த எல்லா மாளிகைகள் செல்வங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தூங்குகள் இல்லை. எல்லாம் அவங்க சொன்னாங்க எல்லாம் உள்ள சேர்த்து போயிடுச்சு. எல்லாம் சேர்ந்து உள்ள போயிடுச்சு அவனோட சேர்த்து. நினைச்சாமா ஆகாஷ மூசா ரொம்ப சந்தோஷம். வா கைத்தான் ஒழிஞ்சான். நம்ம சந்தோஷப்படுறது இல்லையா? நம்ம எதிரி கொஞ்சம் ஒழிஞ்சானா, உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கேடி. அவன் திடீர்னு இந்த விமான விபத்தில் செத்துட்டான் அப்படின்னு வந்துச்சு, நீதி இருந்துச்சு. நமக்குலாம் எப்படி இருக்கும்? இஸ்ரேல் போயிருக்கான், இஸ்ரேல் வரும்போது விமான விபத்தில் செத்துட்டான் அப்படின்னு செய்தி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? உதாரணம் பண்ணுவோம்.
வாடி சேர்த்தா கொஞ்சம் இருந்தா அப்படி சந்தோஷம் வருமா இல்லையாமா? சந்தோஷம் வருமானாப்பா வரும் இல்லையா? அந்த மாதிரி மூசா எனக்கு சந்தோஷம். அல்லாட்ட தூசுனாவளையில் பேச போறாங்க. தூசுனாவளையில் அல்லாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லா இருந்தா மூசா பார்த்து கேட்கறான், மூசாவே சாமுன்னு அழிச்சிட்டீங்கல்ல, அழிச்சிட்டியா? இல்லை, ரொம்ப சந்தோஷம். யாரு? மூசா இருக்கிற அழிச்சிட்டேன். அவன் ஒழிஞ்சா அவன் சொத்து பத்தி எல்லாம் சேர்ந்து விழுச்சு. இவ்வளோ பெரிய ஐரோப்பிய முடிச்சு அவன் கதை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றான். இப்போ மூசா இருக்கிற அல்லா கேட்டான்னா, என்ன மூசாவே இந்த ஹாரூனை புடின்னு சொன்னீங்க, அவன் மூசா 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 அத்தனை வந்து வருகிறானே, 1000 வந்து வந்துடுறானே, உங்களுக்கு இறக்கமே வரலையான்னு கேட்டாங்க. இறக்கமே வரலையா? இவ்வளோ கத்துனாலே கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்க வரலையான்னு கேட்டாங்க. கேட்டு சொன்னாலும் அல்லாஹ் அந்த பையன் 1000 தடவை மூசா மூசா மூசான்னு கத்தனா, ஒரே ஒரு தடவை மூசாவுடைய ரப்பேன்னு கூப்பிட்டு நான் மன்னிச்சு விட்டுருக்கேன். ஒரே ஒரு தடவை அவன் மூசாவுடைய ரப்பேன்னு விட்டுறான்னு கேட்டுதான் அவனை ஒட்டுமொத்த பாதி மன்னிச்சு விட்டுருக்க. என்ன மூசா அவனுக்கு இறக்க மூசா மூசான்னு கெஞ்சனானே, அவனுக்கு இறக்கவே வரலையா அவனுக்கு என்று அல்லாஹ் கேட்டான் என்று சொல்றாங்க. அல்லாஹ் எவ்வளோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்க. தனக்கு மாறு செய்தவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னாங்க. எப்படியாவது இந்த அடியார்கள் மன்னிச்சு விட்டுறணும் சொல்லிட்டு சொன்னானா அல்லாஹ் தஆலா, மூசாவே நீங்க உங்க கையால் அவனை படைக்கல, நான் ஹலக்து பி யதைய, இந்த அடியாரை என் கையால் நான் படைச்சேன். அதனால நீங்க ஈஸியா அறிக்கை சொல்றீங்க, ஈஸியா அவனை செத்து போனா அவனுக்கு சந்தோஷம் வருது. ஆனால் இந்த அடியார்களை, இந்த மனிதர்களை, இந்த மஹ்லூக்கை நான் என் கையால் படைச்சேன். நான் அதனால எனக்கு அந்த வழி தெரியும். நான் நல்லா வந்தேன். ஏவா நூலைஸ்லாம் சரித்திரத்தை கூட எழுதுவாங்க. டாக்டர் பார்க்கல சொல்லி கேள்விப்பட்டேன். நூலைஸ்லாம் சரித்திரத்தில் நபிகள் வரலாறு கல்வார வரலாறு அப்துல் ரஹீம் எழுதுகிறாங்க. ஏவா நூலைஸ்லாம் அவர்கள் ஒட்டுமொத்த துணியாவே அழிக்க சொல்லி உத்தரவு போட்டாரா இல்லையா? ஒட்டுமொத்த துணியாவே அழிக்க சொல்லி அல்லாஹ் துஆ கேட்டார். அப்படி லா கதர் அள்ளி இதில் காஃபிரின தையாரா, ஒருத்தரை கூட விட்டுறாங்க. விட்டா குஃபுர்ல தான் இருப்பான். ஒருத்தரை கூட மிச்சம் விட்டுறாரு. எல்லாத்தையும் அழிச்சு விடுச்சு அப்படின்னு துஆ கேட்டாரா இல்லையாவா? துஆ கேட்டார். எல்லாத்தையும் அழிச்சு விடுச்சா. சிவ பெரிய வெள்ளம் வந்து தெரியும், சம்பவம் தெரியுமில்ல. கப்பல் ஏறிட்டாங்க, மற்றவங்க நினைச்சாங்க. யார் பாரும்? யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஞாபகம் அடைஞ்சா அவ என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. கேட்பான், அழிச்சிட்டாங்க. அழிச்ச பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு சொன்னான். அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை, உங்களுக்கு பானை செய்ய தெரியுமான்னு கேட்டாங்க. பானை தெரியாது, நல்லா கற்றுத்தர முழப்பால் வச்சு கற்றுக் கொடுத்தாங்க. பானை செய்யறது அந்த காலத்துக்கு சக்கரத்தை சுற்றி நடுவில் மண்ணை வச்சு பானை செய்வாங்க. சக்கரத்தை என்ன செய்யணும்? ஒரு கையில் சுற்றி விட்டுட்டு ஒரு கையால் அப்படியே என்ன செய்வாங்க? அந்த மண்ணை வச்சு அப்படியே குழச்சி அப்படி வச்சு அப்படியே முழுங்க அப்படியே பானை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும். அது நேக்கா செய்யணும், இல்லாட்டி ஓட்ட கொடுக்கணும், சரியா வர. அதெல்லாம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. அழகா ஒரு பானை செஞ்சாங்க. இதே மாதிரி நிறைய பானை செய்யுங்கன்னு சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய பானை டெய்லி உட்காந்து பானை கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க? பானைகள் செஞ்சு ஒரு ரூம்ல அடிக்க வச்சிடறாங்க. நிறைய பானைகளை செஞ்சு ரூம்ல அடிக்க வச்சுட்டாங்க. அடிக்க வச்ச உடனே அல்லாஹ் தஆலா ஒரு நாள் அல்லாட்ட அல்லாஹ் நூஹ் சொன்னா, ஒரு நல்ல பெரிய தடியை எடுத்து போய் இந்த பானை எல்லாத்தையும் போட்டு உடைக்காங்க. பானை எல்லாத்தையும் போட்டு உடையும். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. கஷ்டப்பட்டு இத்தனை நாள் முயற்சி பண்ணி செஞ்சது எப்பா உடைக்க மனசு வருமா? எப்பா இப்போ அஷ்ரஃப் அலி பாய் வந்து நம்ம ஒரு நோட்டை எடுத்துட்டாரு கிளி அப்படின்னு சொன்னால் போயிட்டு அவளை கிழிச்சிருவார். ஏன் அவர் எழுதுறது ஹோம்ஒர்க்லாம் எழுதி வச்சிருக்காரு, கிழிச்சு எடுத்துருவார். இவரு உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சிருக்காரு. இப்போ தான் அதை கிழிச்சு தூக்கி போடுறா அப்படின்னு சொன்னால் கிழிச்சு போடுவாரா? என்ன செய்வார்? கஷ்டப்பட்டு எழுதிருக்கேன், நான் மட்டும் அவங்க கை வலிக்க எழுதிருக்கேன், இது எப்படி கிழிக்கிறது யோசிப்பறா இல்லையா? அப்போ மூசா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? தடி எடுத்துட்டு போய் இப்படி யோசிக்கிறாங்க. அடி
கஷ்டப்பட்டு இதனால திடீர்னு உடைக்க சொல்கிறாங்க எல்லாம். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் உடைங்க அப்படின்னு நல்லா இப்படி போட்டு போட்டு அடிச்சு வச்சுட்டாங்க. எல்லாரும் உத்தரவு என்ன மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. எல்லா பணையும் உடைச்சிட்டாங்க. என்ன மூசா, என்ன நூறு அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என்ன இப்படி இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு, யாரை செஞ்சது, போட்டு உடைக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு, கஷ்டப்பட்டு செஞ்சு கடைசியில் உடைக்க சொல்லியே அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோடு தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னான் நூறு அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, நீங்கள் இதே மாதிரி தான் எனக்கு இருக்கும். என்னுடைய அடியார்கள், நான் படைத்த அடியார்கள் எல்லாருமே, என்னுடைய கையால் நான் படைச்ச இந்த அடியார்கள், இந்த அடியார்கள் அனைவரையும் ஒரே நாள் எல்லாத்தையும் அனுசரித்து நீ சொன்ன எழுதுவாங்க என்கிட்ட. உனக்கு எப்படி இருந்துச்சு, உனக்கு நீ உங்கையால செஞ்ச ஒரு பொருளை உடைக்கணும் உனக்கு எப்படி கஷ்டமா இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த அடியார்கள் நான் நேசம் வச்சிருக்கேன், நான் பிரிய வச்சிருக்கேன். இந்த அடியார்களை என்னுடைய படைப்பினங்களுக்கு மீது நான், இது படைப்பினங்கள் அல் ஹல்கு இயாலி அல்லாஹ் சொல்றான் ஹதீஸ குர்சியில, அல் ஹல்கையும் இயாலி, இந்த படைப்புல என்னுடைய குடும்பம் அது அல்லாஹ் சொல்றான். இது என்னுடைய குடும்பம். இது அஹப்புல் ஹல்கி இலல்லாஹி என்னவா அல்லாஹ் தஆலா சொல்றான் ஹதீஸ் குர்சியில, இந்த படைப்பினங்கள் என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்தை யார் அதிகம் நேசிக்கிறார்களோ அவனை நான் நேசிக்கிறேன். அப்ப இந்த அடியார்களோடு நீங்க பாசமா இருக்கிறீங்க அப்படின்னா அது அல்லாஹ் நேசிக்கிற மாதிரி விளங்குங்களா? அல்லாஹ் வேற எங்க போய் நேசிப்பீங்க? அல்லாஹ் தஆலா எங்க அல்லாஹ் இருக்குன்னு அங்கதான் நேசிக்க முடியும் அல்லாஹ்வை. இப்ப அடியார்களை நேசிப்பது யாரை நேசிப்பது? அல்லாஹ் நேசிக்கிறது. புரிஞ்சாப்பா? அஸ்கரலி விளைஞ்சா நீ அவன் அடுத்தவனை போய் அடிக்கிறது என்னது? டிக் சாத்திரை சட்டையில அடியார்களை நேசிக்கிறது அல்லாஹ் நேசிக்கிறதுப்பா. அந்த அடியார்கள் அல்லாஹ் இல்லையா? அஸ்கர் சார் இல்லையா? இருக்கானா இல்லையா? என்ன ஓகி மூஞ்சில குத்தி விடுற அப்ப அல்லாஹ் தெரியலையா? அவனுக்கு தெரிஞ்சா இல்லையா? இல்ல தெரியல, அதனால குத்திட்டேன். இனிமே அல்லாஹ் பாரு. அந்த சூரத்திலையும் நூலா இருக்கிறான், ஒவ்வொரு சூரத்திலையும் என்ன இருக்கான்? அசர் யோசிக்கிறார். அப்புறம் அதிர்ந்து கொண்டு நம்மளை அடிக்கிறாரு. பொண்ணாடி இல்லை அப்ப நம்மளால தெரியலையா அவருக்கு? அப்படின்னு அசர் யோசிக்கிறேன். குரு பொண்ணு அடிக்க சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க அடிக்கிறேன். குரு பொண்ணு அல்லாஹ் சொல்றாங்க, இன்னபில் கிசாசி ஹயாத்தும் யா உலில் அல்பாப்ங்கறாங்க. கிசாஸ்னா தண்டனை கொடுக்குது, அதுல உங்களுக்கு வாழ்வு இருக்குங்கறாங்க. குர்ஆன்ல சொல்றாங்க வாழ்வு இருக்கு. உங்க வாழ வைக்கிறதுக்கு அடிக்கிறது, நீங்க கெட்டு போடுங்க அடிக்கிறது இல்லை, உங்களை வாழ வைக்கிறதுக்கு அடிக்கிறவா அடிய புரிஞ்சாப்பா? அதனால தப்பா வைக்க சரியாப்பா? சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்? அல்லாஹ் தஆலா நம்ம மீது எவ்வளவு இரக்கம் கொண்டவனா இருக்கான். இந்த அடியார் மீது அவ்வளவு பாசம் அல்லாஹ் தஆலா. விளங்குங்களா? ரசூலுல்லாஹி அலைஹி சம்பவம் ஹதீஸ்ல வருது. ஒரு சந்தர்ப்பத்துல ஸல்லல்லாஹு ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க. ஒரு போருக்கு போயிட்டு வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அம்மா சமையல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கவனிக்குமா? நான் சொன்ன சம்பவம் வரிசை கேட்பேன். இல்லை சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அஸ்கரலி சம்பவம், அஸ்கரலி சம்பவம் எல்லாம் நாளாச்சுப்பா. சரி, அவரும் என்னம்மா உட்கார்ந்துருக்கிறார். அப்ப என்னாச்சுமா, ஒரு தாய் வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு தாய் சமையல் செஞ்சுட்டு அந்த அவங்க குழந்தை, சின்ன குழந்தை, கை குழந்தை ஒன்று தவந்து வர குழந்தை, அந்த குழந்தைக்கு தூரமாக கொண்டு போய் உட்கார வச்சுட்டு
அடுப்பு மூட்டி சமையல் செய்கிறார். விறகு அந்த குழந்தை அந்த நெருப்பு பார்த்த உடனே நல்லா தின்னுக்குதா, நேராக அந்த நெருப்பு நோக்கி அப்படியே வருது. அந்த குழந்தை நெருப்பு நோக்கி தவந்து வருது, நெருப்பு பார்த்துட்டே வருது. பக்கத்தில் ஒரு ரெண்டு எட்டு இருக்கும்போது உடனே டக்குனு ஓடி போய் தூக்கிடுறாங்க. அந்த அம்மா தூக்கி போய் திருப்பி ஓரமாக உட்கார திருப்பி வந்து சமையல் செய்கிறாங்க. திருப்பி அந்த பிள்ளை நெருப்பு நோக்கி வருது. அப்படியே கையில் சுட்டி சாமான சுற்றி போட்டு வர்றாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுச்சு. சுட்டி சாமான எனக்கு வேணாம், நெருப்பு தான் எனக்கு வேணும். என்ன சொல்லுது, எனக்கு நெருப்பு தான் விளையாட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி முடியாது. திருப்பி போய் தூரமாக உட்கார திருப்பி வந்து சமையல் செய்கிறாங்க. அந்த குழந்தை திருப்பி வந்துட்டே இருக்கு. ஒரு 4 தடவை வந்து போயிட்டே இருக்கு. இவங்களும் விடாமல் தள்ளி போய் விட்டுட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி பார்த்துட்டே இருந்துட்டு சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கலே, எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. எல்லாம் உட்காந்து படுத்துட்டாங்க. வாங்கலே, கொஞ்சம் வாங்கலே, இந்த தாயுடைய செயலை பார்த்தீங்களா, இந்த தாயுடைய செயலை பார்த்தீங்களாமா, கவனிச்சிங்களா நீங்கள்? யாரை சொல்ல கவனிச்சு, யாரை சொல்லுங்க. இந்த தாய் வந்து அந்த குழந்தை போய் நெருப்பை உழுகிறத ஆசைப்படுமான்னு கேட்டாங்க. தாய் அந்த குழந்தை போய் நெருப்புல உழுகிறத ஆசைப்படுமான்னு கேட்டாங்க. யார் சொல்ல என்ன சொல்றீங்க? யார் சொல்லுங்க. ஒரு கையில் வச்சுக்கணும்னு ஒரு நெருப்பு பட்டுச்சுனாலே நம்ம துடிச்சு போயிடுவோம். நம்ம வீட்டில் பார்க்கறது இல்லையா? ஏதாவது நம்ம காயச்சு என்ன செஞ்சிடறாங்க, நம்ம காயை கொடுத்துறாங்க. அவங்க உடனே துடிச்சு போயிடுறாங்க இல்லையா? ஏப்பா எல்லாமே கேட்பா. அதிமுக காய்ச்சல்னா இங்கே ஒரு காய்ச்சல் இருக்குது, அம்மாவுக்கும் சேர்த்து காய்ச்சல் வந்துடுறாங்க. அதிமுக காய்ச்சல் வந்தோடனே இருக்கிறது அவங்க அம்மாவுக்கும் சேர்த்து காய்ச்சல். அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா ஃபோன் பண்ணுறாங்க, என் பிள்ளை காய்ச்சல் என்னாச்சு என்னாச்சு இல்லைம்மா, எல்லாத்துக்கும் சேர்த்து காய்ச்சல் வந்துருக்கு. அது எப்படிதான் செய்தி எல்லாத்துக்கும் போகணும்னு தெரியாது. நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கே தெரியாது காய்ச்சல் வந்ததுக்கு, நமக்கே தெரியாது. யார் ஃபோன் பண்ணுவோம்? அம்மா முதல்ல ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லவே இல்லையே, அப்படி அப்புறமா போய் சொல்லி பார்த்தா தெரியுது காய்ச்சல் வந்துருக்கு. நமக்கு செய்தி தெரியுமா எங்கே போயிருது? உலகமே போயிருது. இல்ல வரிசையாக நம்ம ஃபோன் பண்ணுறாங்க. ஒருத்தரா எனக்கு தூங்க போட முடியல, ரெஸ்டைல படுக்கலான்னு போனால் மாற்றி ஃபோன் பண்ணி என் பிள்ளை காய்ச்சல், என் பிள்ளை காய்ச்சல். சரி என் காய்ச்சல் என்ன நீ மாத்திர உள்ள ஊருக்கு அப்படி விட்டுருக்காங்க. நீங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்றாரு, எனக்கு காய்ச்சல் அடிக்குது, ஊருக்கு வர சொல்லி ஃபோன் போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதிக அப்படிதானப்பா சொல்லிங்கப்பா. சரி இது சொல்ல வந்தேன்ப்பா, அவர் சொன்ன விஷயமா கேட்டாங்க. இதுக்குள்ள நெருப்புள்ள விழுகிறத ஆசைப்படுவாங்களா? இந்த தாய் ஆசைப்படுவாங்க. யாரும் சொல்ல எப்படி ஆசைப்படுவாங்க? தாய் ஒரு சின்ன நெருப்பட்டால் பதறி போயிடுவாங்களே, மனசு கேட்காதே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லாமா அந்த ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, இந்த தாய் இந்த பிள்ளையின் மீது வச்சிருக்க பாசம் இருக்கிறது, இந்த தாய் இந்த பிள்ளையின் மீது இருக்க பாசம், உலகத்தில் உள்ள எல்லா தாய்மார்களும் தன் பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய பாசம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா விலங்குகளும் தன் குட்டியின் மீது பாசம் வைக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா பறவைகளும் தன் குட்டி குஞ்சின் மீது பாசம் வைக்கிறேன். இது எல்லா பாசங்களும் ஒட்டுமொத்த பாசம், எல்லா பாசத்தை படைச்சு, அன்பை படைச்சு, அதுல ஒரே ஒட்டுமொத்த ரகமத்தை எல்லாம் படைச்சு அந்த ஒன்னைதான் அந்த துணியா கொடுத்தான். அந்த ஒன்னை கொண்டுதான் இந்த தாய் தன் பிள்ளையை நேசிக்கிறார். அந்த ஒரு ரகமத்தை கொண்டுதான் இந்த ஒரு குருவியை தன் குஞ்சை நேசிக்குது. அந்த ஒரு ரகமத்தை கொண்டுதான் ஒரு சிங்கம் தன் குட்டியை நேசிக்குது. இது எல்லாம் சேர்ந்து என்னமா ஒரே ஒரு பாட்டு. மீதி 99 பாட்டை எல்லாம் தண்டை வச்சுட்டாங்க. மீதி 99 பாட்டை எல்லாம் என்ன வச்சுட்டான்? தண்டை வச்சுட்டான். அப்ப ரசூலுல்லாஹி சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த ஒரு ரஹ்மத்தை கொண்டு வாழக்கூடிய இந்த மனிதர்களே, அந்த தாயே அந்த பிள்ளை அந்த நெருப்பிலே விடுவதை ஆசைப்படாத பொழுது என் ரப்பு அல்லாஹ் தஆலா 99 ரஹ்மத்தை கூட வச்சிருக்கானே, அவன் எப்படி நம்ம நரகத்துல உள்ள ஆசைப்படுவான்? அவன் எப்படி ஆசைப்படுவான்? நம்ம நரகத்துல உள்ளது ஆசைப்படுவானா? 99 ரஹ்மத்தை கூட வச்சிருக்கான். 100 தாய்களை விட கிருபையுடைய ரப்பு. ஒரு தாய்க்கு இவ்வளவு பாசம் பெற்றால் 100 தாய்களை விட பாசமானவன் நம்ம ரப்பு. அவன் நம்மள நரகத்துல போய் உழுக ஆசைப்படுவானா?
அல்லாஹ் அதனாலதான் கொடுக்குறான், கொடுக்குறான் அப்படின்னா இப்படியாவது படிச்சு இந்த அடியா ஒருத்த கூட நரகத்துக்கு போகக்கூடாது. நரகத்துக்கு அதுக்கு என்ன வழியோ எல்லாம் அல்லாஹ் செய்யறான், நாம தான் பயன்படுத்தணும். அல்லாஹ் எப்படியாவது ஒழிச்சு விடணும், அல்லாஹ் முயற்சி செய்யறான், நாம் முயற்சி செய்யப்படுகிறோம். நம்ம எப்படியாவது நம்முடைய முயற்சி என்ன கடைசி இப்படியாவது நரகத்துக்கு போயிடும். நம்முடைய முயற்சி என்னப்பா, எப்படியாவது முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டால் நரகத்துக்கு போயிடும். நம்ம முயற்சி நல்ல இடம், எப்படியாவது கஷ்டப்பட்டா அந்த அடியான துன்பத்துல கொண்டு போயிருக்கோம். எதாவது ஐடியா பண்ணி ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு சாலாக்கு ஏதாவது ஒரு பண்ண வச்சு நிறுத்துறது சொந்தத்தில் போடுறது. இதுதான் அல்லாவோட ஆசை. எவ்வளோ அல்லா நம்ம கண்மத்துடைய இருப்பார். இன்னொரு சம்பவம் வருது ஹதீஸ்ல, அதே மாதிரி அல்லாவுடைய கண்மத்தை பற்றி வரும்போது இன்னொரு சம்பவம் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி என்ன பண்ணாங்க, வந்துட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு பறவை கூடு கட்டி இருந்துச்சான். கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை சம்பவம் இது? 6ஆவதா 5ஆவதா? எதுவும் விட்டீங்க, இந்த சம்பவத்தை விட்டீங்க. நான் எல்லாத்தையும் சேர்த்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட்சி சம்பவத்துக்கு மறந்து எல்லாத்தையும் கூட சேர்த்து சேர்த்து வச்சிருக்கேன். ஆட்சி சம்பவம் கேட்டா சொல்லணும். எத்தனை சம்பவம்? எத்தனை ஆச்சு? 6ஆ? சரி போனீங்க. அப்போ வந்து ஒரு ஒரு மரத்துல அழகா கூடு கட்டிருச்சு, ஒரு பறவை குருவி கூடு கட்டிருச்சு. உடனே அது குஞ்சுங்கள்லாம் உட்காந்துருச்சு, அழகா குஞ்சு இப்பெல்லாம் பொடிச்சு கீழே தண்ணி இருந்துச்சு. நீ இந்த நட முடியல, கூட்டுக்குள்ளே இருக்கு. உடனே பாட்டனை ரொம்ப நம்ம பார்த்து வளர்த்தலாம், இந்த குஞ்சு நம்ம வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த கூண்டோட தூக்கி அப்படியே தூக்கி நான் துண்டுல வச்சுக்கிட்டாங்க. அப்படி கூண்டோட தூக்கி துண்டுல வச்சுட்டாங்க. துண்டுல வச்சு எடுத்து வரல போறாங்க. தாய் பறவை வந்துருச்சு. தாய் பறவை இவர் எடுக்கிறத பார்த்த உடனே தாய் பறவை சுற்றி சுற்றி வருது, சுற்றி சுற்றி வருது. தாய் பறவை சுற்றி சுற்றி வருது. கையில் வச்சுக்கிட்டாரு, கூண்டோட குஞ்சுல என்ன வச்சுக்கிட்டாரு, நான் கையில் தூக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ தாய் பறவை வந்து இவர் சுற்றி சுற்றி வருது, கரையில் சுற்றி வருது. இன்னும் அவங்க என்ன பண்ணாங்க, பார்த்துட்டே இருந்தாங்க. கரைக்கிட்டே சுற்றி வரும். இன்னே மெதுவாக கூட்டத்தை வந்தார். வேகமாக வந்து அந்த பறவை வந்து கூண்டுக்குள்ள உட்காந்துச்சு. இவர் கையில் வச்சிருக்கிற கூட்டை அந்த கூண்டுக்குள்ள வந்து உட்காந்துச்சு. எல்லாம் தெரியும், இவர் கொண்டு போய் என்ன பண்ணுவார், அறுத்து குடும்பாடு கொடுத்தாலும் கொடுத்துடலாம். இருந்தாலும் என்ன செய்யறாரு, நான் உயிரை பற்றி பார்க்கல, இந்த குஞ்சுகள் மீது தெரியும் உட்காந்துச்சு. தாய் பறவை அப்படியே தூக்கிட்டு வராங்க. ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி யார் ரசூலுல்லா, நீ பார்த்தீங்களா ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்னமா சொன்னாரு பாருங்க. இந்த குஞ்சுகளை தூக்கிட்டு வந்துட்டு இந்த தாய்ப்பட விடாம துரத்திட்டு வந்து உள்ள வந்து உட்காந்துச்சு பாருங்க, கூண்டுக்குள்ள உட்காந்துச்சு பாருங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த உடனே இது சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போயிடுச்சு பாருங்க. எல்லாரும் இப்படி சொல்லாம சொன்னாங்க. எவ்வளோ அந்த தாய் பறவை தன் உயிரை விட தன் குஞ்சுகளை நேசிக்குது பார்த்தீங்களா, தன் குஞ்சுகளை என்று சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த தாய் பறவையுடைய நேசம் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்திற்கு ஒரு பங்கு தான் போறது. தன் உயிரை துச்சமாக மதித்து தன் பிள்ளையை காப்பாற்ற நினைச்சு வந்து உட்கார்ந்து பார்த்தீங்களா, இந்த பாசம் இருக்கு ரஹ்மத்திற்கு அல்லாஹ்வுடைய பாசத்திற்கு ஒரு பங்கு தான் போறது. மீறி 99 பாசம் அல்லாஹ் வச்சிருக்கான். அப்போ அல்லாஹ் நம்ம கை விட்டுருவானம்மா, அல்லாஹ் நம்ம கை விட்டுருவானா? அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ் மக்கள் அவ்வளோ ரஹ்மத் சொல்லுவாங்க. அல்லாஹ் का रहमत बहाना ढूंढता है அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கே, ஏதாவது சாக்கு போக்கு தெரியும், ஏதாவது நம்ம நற்காரியங்கள் செஞ்சிட மாட்டோமா? அந்த ஒரு நற்காரியத்தை வச்சு ஒரு மன்னிச்சு விட மாட்டேன். நான் எப்படியா மன்னிச்சு விட்டுறது, எல்லா அடியார்களையும் ஒட்டுமொத்தமா மன்னிக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஆசை. அதுக்குதான் இந்த அல்லாஹ் தஆலா எழுந்து கொண்டு இரவு கொடுத்தான். எல்லா நன்மைகளும் அதுதான். என்ன செய்யணும்பா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எப்படியாவது நாம் அடைந்து கொள்ள ஆசைப்படும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அல்லாஹ் வாசல் திறந்து வச்சிருக்கான். ரமலான் மாசத்துல இப்ப நாம் அதை அள்ளிக்கணும்.
நாம் எப்படி இருக்கிறோம்? பையனை உதாரணம் சொல்லுவோம், ஆற்றுல தண்ணி ஓடனாலும் நாய் கைக்கு தான் பிடிக்கும். அது அந்த அளவுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி அல்லாஹ்வோட ரஹ்மத்து பொங்கி வழிகிற ரமலான் இல்லை. நாம என்ன செய்யறோம்? அதுல இருந்து அள்ளி குடிக்க இது பண்ணாம இப்போ அப்பயும் நம்ம என்ன செய்யறோம்? நான் இது மாதிரி நெக்கி தான் குடிக்கணும். குரான் ஓதுங்க அப்படின்னா குரான் கிளாஸ்ல பார்த்தா யாரையுமே காணும். இப்படியா ஒப்படைக்க முடியாவா அப்படிங்களாமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பொங்கி வழியுது. ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து ஓதுனா அலிஃப் என்று ஓதுனால் 20 நன்மை. ஒரே ஒரு அலிஃப் ஓதுனா என்ன நன்மை? தம்பி குதுபுதீன் பாய் ஒரு கதை சேர்த்தீங்க. அவரு அல்லாஹ் வாரி வளர்க்குறேங்கிறான். நாம் என்ன செய்யணும்? ஏன்னா அப்படிதான் நம்மளாம் வாங்கி வச்சுக்கோமா நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கெல்லாம் அப்படி கடற்கரை வாங்கி கொடுத்துருக்கோம். பழுதா கொடுத்தா பழுதா கொடுத்தா கடற்கரை பிடிக்கும். நன்மைகளை நாங்கள் அள்ளிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு உறுதியா இருக்கிறார் காஷ்மீர். எத்தனை சட்டம் முடிச்சிருக்கீங்க? 10 நாள் பிடிக்கும். எத்தனை முடிச்சிருக்கீங்க? 2 ஜூஸ் முடிச்சிருக்கீங்க. 3 ஜூஸ் பார்த்து நம்ம லெவல் இருக்கு. நீங்க எத்தனை? 4 உதவி. உண்மையிலவா 10 முடிச்சிட்டீங்க. 1 ஜூஸ் தான் உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்கா? எவ்வளோ நேரம் கிடைக்கும்? மதியானம் ஃபுல்லாக குரானுக்கு தான் வரும். திருப்பி 10 to 12 மணிக்கு குரானுக்கு தான் வரும். ஒரு நாளைக்கு 2 ஜூஸ் வர முடியாதா? ஒரு 3 ஜூஸ் வர முடியாதா? பொம்பளைங்க வீட்டில் உட்காந்து முடிச்சிடலாம். ரொம்ப அப்சோஸ். நம்ம சின்ன பிள்ளைங்க எங்கள் வீட்டில் சர்மத்தில் ஒரு சட்டம் முடிச்சிட்டாங்க. 10 நாள் சின்ன பிள்ளைங்க சட்டம் முடிச்சிட்டாங்க. ஒரு சட்டம் முடிச்சு 2வது ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு டைம் கொடுத்து எல்லாமே கொடுத்து ஃபேன் போட்டு லைட் எல்லாம் உட்கார வச்சு கொடுத்து சோறு கொடுத்து பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தாலும் புது வேலை செய்யாது. அதெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு முடிச்சுக்குவோம். ஆனால் தேவைப்பட்டோம் அப்படி உறுதியோட என்ன செய்ய இது சொல்கிறேன். பேர் சொல்லிட்டு கோச்சு யாருக்கும் சொல்கிறேன். யாரும் பேர் சொல்லிட்டு கோச்சு காட்டு கோச்சு மாட்டீங்களே. சும்மா தூக்கத்தில் முடிக்க வைக்கிறதுக்காண்டி பேர் சொல்கிறாங்க. விளைச்சிங்களா? உங்களுக்கு கோச்சு வச்சுக்கோ. உங்களை கட்ட அப்படிதான் இருக்கும். யாரையும் கேவலப்படுத்தவங்க எல்லாமே தெரியாது. சொல்லுவாய் எல்லாம் சொல்லிப்பாய் சொல்லிட்டு எல்லாரும் சிரிப்பு வந்துருப்பாங்கல்ல. தெரிஞ்சா அந்த சிரிப்பை உற்சாகத்தை ஊட்டுறதுக்காக சொல்றேன். ஆனால் என்ன செய்யணுமா? இனிமேலாம் முயற்சி செய்யலாம். இப்போ இருந்து ஆரம்பிக்கலாமா? ஒரு நாளைக்கு தான் ஜூஸ். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 ஜூஸ் செய்யலாமா? இல்லை நீங்க ஒரு பக்கம் முடிச்சிருந்துருக்கீங்க. முடிக்காம பின்தங்கி இருக்கோம். அதனால உட்காந்து ஓதுவோம். அதுக்கு தான் உங்க நேரத்தை முடிச்சிருக்கோம். நிறைய குரான் ஓதுங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் எப்படியாவது அடைஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் முயற்சி செஞ்சு ரமலான் முடியும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் முழுசா நம்ம அடைஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா நம்முடைய தௌஃபீக் செய்வானாக.